அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் இன்பமும் துன்பமும் இணைந்தே வந்து கொண்டிருக்கும். அதுவும் துன்பம் நம்மை மேலும் மேலும் துரத்தும் பொழுது, ஏனப்பா இந்த வாழ்க்கை என்னால் முடியலையே என்று சொல்லி அதிகமாக வேதனைப்படுவோம். கர்த்தராகிய தேவன் நமக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 61 அதிகாரம் 3 ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 61 அதிகாரம் 3 சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும் துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும் ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் ஆடையையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். பாருங்க, நாம் இந்த உலகத்தில் எவ்வளவோ பாடுபட்டு பிரயாசப்பட்டு கொண்டு இருக்கிறோம். இந்த வசனம் தெளிவாக சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து நமக்காக அனுப்பப்பட்டார். நம்முடைய துயரத்தை மாற்றும்படியாக, நம்முடைய சாம்பலை மாற்றும்படியாக, நம்முடைய துக்கத்தை மாற்றும்படியாக அவர் நமக்காக அனுப்பப்பட்டார். நாம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், நாம் நிம்மதியாக வாழ வேண்டும் என்பது அவருடைய நோக்கம். இப்ப புரியுதா? அப்படி என்றால் ஏன் எனக்கு இவ்வளவு கஷ்டம், ஏன் எனக்கு இவ்வளவு துன்பம் என்று சொல்லி உங்களுடைய இருதயம் வேதனைப்படுகிறதை நான் பார்க்கிறேன். அநேக நாள் நான் உபவாசிக்கிறேன், நான் ஜெபிக்கிறேன், நான் போராடுகிறேன், ஆனாலும் எனக்கு என் துக்கத்தில் இருந்து விடுதலை கிடைக்கவே இல்லை என்று சொல்லி நீங்கள் உங்களுடைய இருதயத்தில் சொல்லி கொண்டிருக்கிறது எனக்கு கேட்கிறது. பிரியமானவர்களே, இந்த வசனம் ஒரு நாளும் பொய்யாக போகாது. சில விஷயங்கள் நமக்கு புரியாது, ஆனால் கர்த்தர் நம்மை கொண்டு பல திட்டங்களை வைத்திருப்பார். இராணுவத்திற்கு ஆள் எடுப்பார்கள். எப்படி எடுப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியும்ல? எல்லாரையும் இராணுவ வீரர் ஆக்க முடியுமா? அதுக்கு எத்தனை டெஸ்ட், எத்தனை பயிற்சி எல்லாம் கொடுத்துதான் இவங்க இதுக்கு சரியாவாங்களா? இந்த இராணுவ பயிற்சி கொடுக்கும் போதே யார எந்த இடத்துல போஸ்டிங் போட்டு கரெக்டாக வச்சா சரியாகும்னு அவங்களுக்கு தெரியும். எல்லாரையும் யுத்தத்துக்கு அனுப்ப முடியாது, எல்லாரும் அதுக்கு தகுதியாக இருக்க மாட்டாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான கேட்டகரிஸ் இருக்கும். அப்படிதான் நாமும் இந்த பூமியில நம்முடைய யுத்தம் எப்படிப்பட்டதோ, நமக்கு வருகிற துயரம் எப்படிப்பட்டதோ, அதற்கு பின்னாக சில தீர்க்க தரிசனங்களும் அடங்கி இருக்கிறது. உங்களுடைய வாழ்க்கை கர்த்தருக்கு பிரியமானதா இருக்குமே ஆனால், அவர் நினைச்சபடி நீங்க வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருப்பீங்கன்னா சில தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறும். அவர் உங்களை குறித்து நீங்கள் பிறக்கும் முன்பே சில காரியங்கள் தீர்க்க தரிசனமாக வைத்திருப்பார். இந்த மகளை கொண்டு, இந்த மகனை கொண்டு இப்படியாக நான் செயல்பட ஆசைப்படுகிறேன், நான் திட்டம் வைத்திருக்கிறேன், ஒரு தரிசனத்தை வைத்திருக்கிறேன் என்று சொல்லி அவர் ஏற்பாடு செய்து வைத்திருப்பார். நாம் அதை எப்படி கையாளுகிறோம், நாம் எப்படி அதுக்கு ஒத்துழைக்கிறோம் என்பதுதான் முக்கியம். புரியுதா? சில போராட்டங்கள் நம்முடைய பாவத்தின் நிமித்தமாக வந்துவிடும், சில போராட்டங்கள் அவருடைய திட்டத்தின் நிமித்தமாக நமக்கு வரும். புரியுதா? இதில் எது என்று நாம் கண்டுபிடிக்க வேண்டும். இந்த பாவத்தின் நிமித்தமாக வந்ததே ஆனால் அந்த பாவத்திற்கு உரிய பிரதிபலன் என்ன என்று கண்டுபிடித்து, நான் இனி இந்த பாவத்தை செய்ய மாட்டேன், நான் செய்தது நிமித்தமா இந்த பாவத்தை நான் செஞ்சு எனக்கு இவ்வளோ பெரிய தண்டனை வந்துருச்சு. அன்பானவர்களே, யார் இந்த பூமியில் என்ன நடந்துச்சு, அவங்க எப்படி அதை மாத்திக்கிட்டாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்கலாமா? பாருங்க, ஆதியாகமம் 37 அதிகாரம் வசனம் 34 இப்படியாக சொல்லுகிறது, யாக்கோபு அதை கண்டு, இது என் குமாரனுடைய அங்கிதான்,
ஒரு துஷ்ட மிருகம் அவனை பட்சித்து போட்டது. யோசேப்பு பீருண்டு போனான் என்று புலம்பி தன் வஸ்திரங்களை கிழித்து தன் அறையில் ரட்டை கட்டி கொண்டு அநேக நாள் குமாரனுக்காக துக்கித்து கொண்டிருந்தான். அவனுடைய குமாரத்திகள் எல்லாரும் அவனுக்கு ஆறுதல் சொன்னார்கள். யாருடைய ஆறுதலையும் அவன் கேட்கல. அவன் துக்கத்தோடயே இருந்தான். அவன் ஒரு வார்த்தை சொல்றாங்க பாருங்க, 35ஆம் அதிகாரத்தில் 35ஆம் வசனத்தில், நான் துக்கத்தோடே என் குமாரனிடத்தில் பாதாளத்தில் இறங்குவேன் என்றான். இந்த துக்கத்தோடையே நான் என் பாதாளத்தில் இறங்கிடுவேன், எனக்கு இனிமே வாழ்க்கை இல்லை. சில சொல்றத நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். நானா ஒரு செத்த பெணம்தான், ஒரு நடைப்பிணமாக நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன் என்று சொல்லுகிறதை நான் கேள்விப்பட்டிருக்கேன். அப்படி அநேகர் தங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டும் இருக்கிறார்கள். இனிமே எங்களுக்கு என்ன வாழ்க்கை இருக்கு? அதாவது இதுதான் அவங்க உலகம் அப்படின்னு சொல்லி வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இதுதான் என்னோட உலகம், இதுதான் என்னோடதுன்னு சொல்லிட்டு அப்படி ஒரு சிலத அவங்க கனவா நினைச்சு வாழ்வாங்க. அதுதான் அவங்க உயிரா நினைச்சு வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அதை தான் அட்டி விழும்போது, அதை தான் அவங்க இழக்கும் பொழுது இனி அவ்வளவுதான் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துருவாங்க. இந்த யாக்கோபு யோசேப்பை மிகவும் நேசித்தார். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். கடைசியாக பிறந்த குழந்தை, மிகவும் நேசிக்கப்பட வேண்டிய ஒரு குழந்தை. இந்த மகன் மீது அளவு கடந்த பாசம் வைத்திருந்தார். தன்னுடைய நேச மனைவி பெற்றெடுத்த குழந்தை. அது இல்லாம அவங்க அண்ணன் துரத்திட்டு வரும்போது கூட எல்லாத்தையும் முன்னால விட்டுட்டு இந்த யோசேப்பை பின்னாடி வச்சு பாதுகாத்தார். எங்க போனாலும் யோசேப்பை பாதுகாக்கணும், யோசேப்புக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப கண்ணும் கருத்துமா இருந்தார். நீங்களும் கூட அப்படி இருக்கலாம். எனக்கு இதுல எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாது, என் பிள்ளைய யாரும் தொற்றக்கூடாது, என் வாழ்க்கையில இது நடந்துடக்கூடாது, எனக்கு இப்படி நடந்துடக்கூடாதுன்னு நினைச்சிட்டு இருப்போம் பாருங்க. அதுல தான் அடி விழும். அந்த பிள்ளைக்கு தான் பிரச்சனை வரும். அந்த பொருள் தான் நம்மகிட்ட இருந்து போகும். அந்த கஷ்டம்தான் நமக்கு வந்து தீரும். எந்த காரியத்தை குறித்து பயந்தீர்களோ அந்த காரியம் வந்து வாய்ச்சது. இப்ப யாக்கோபு யோசேப்பை நினைத்து வேதனைப்பட்டுட்டு ஒரு முடிவு பண்ணிட்டாரு. என் ஆவி அப்படியே நினைச்சு பாதாளத்துக்குள்ள போனாங்க போட்டு, நான் எதுக்கு இந்த பூமியில இனிமே இருக்கணும்? எதுக்காக நான் பாதுகாத்து என் ஜீவனையும் வச்சு இவ்வளோ காலம் நான் பாதுகாப்பா இருந்தேனோ அதே என்னை விட்டு போயிருச்சு. இனிமே என்னத்துக்கு? ஒரு சிலரை நான் பார்க்குறேன், நீங்க கூட அப்படிதான். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு மகனே, நீங்க சர்ச்சுக்கு போறதே நிறுத்திட்டீங்க. நான் எதுக்கு சர்ச்சுக்கு போகணும்? ஏசப்பா தான் எனக்கு ஒன்னே ஒன்று கண்ணேக்கணும்னு வச்சுருந்து அதையும் எடுத்துட்டு போயிட்டாங்க. இனி நான் எதுக்கு சர்ச்சுக்கு போகணும்? எனக்குன்னு இருந்ததை அழிச்சிட்டாங்க, இனி நான் எதுக்கு சர்ச்சைக்கு போகணும் அப்படின்னு நீங்க உங்க இருதயத்துல பேசிட்டு இருக்கீங்க. கர்த்தர் உங்க கூடயும் பேசிட்டு இருக்கிறார். சிலர் இதை கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க, எனக்கு போய் இப்படி நடக்கணுமா? நான் ஒரு ஈக்காக்கு துரோகம் நினைச்சது கிடையாது, நான் எந்த தப்புமே பண்ணது கிடையாது, கர்த்தருக்கு பிரியமா நடந்தேன், இது ஒண்ணுதான் நான் செஞ்சது, ஆனா எனக்கு இப்படி ஆயிட்டு நினைச்சிட்டு இருக்கீங்க. பாருங்க, தேவனாகிய கர்த்தர் இந்த கவலைய அப்படியே மாத்தி போட்டார். என்ன நடந்ததுன்னு பாருங்க. ஆதியாகமம் 45ஆம் அதிகாரம் வசனம் 26. யோசேப்பு உயிரோடு இருக்கிறான், அவன் எகிப்து தேசத்துக்கெல்லாம் அதிபதியாய் இருக்கிறான் என்று அவனுக்கு அறிவித்தார்கள். அவன் இருதயம் மூர்ச்சடைத்து அவர்களை நம்பவில்லை. அவன் இருதயம் மூச்சடைத்து போய் நின்றுச்சு. அப்படின்னா என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு நிமிஷம் அப்படியே ஷாக்காய் ஸ்டன் ஆகி போய் நின்றுட்டே அப்படிம்பாங்க. அவன் செத்து போயிட்டான்னு சொல்லி இத்தனை வருஷம் அழுதுகிட்டு இருக்கிறாரு. ஏன் உயிர் இனிமே என் கையில கிடையாது, அவ்வளவுதான், நான் செத்துட்டேன். என்னைக்கு நான் நேசிச்சவர் செத்து போயிட்டாரோ அதுக்கப்புறம் எனக்கு என்னங்க?
நான் எதுக்கு இந்த உலகத்தில் வாழணும்? என் பிள்ளையே போயிட்டான், என் சொத்தே போயிட்டு, என் மான மரியாதையே போயிட்டு, இனி நான் எதுக்கு வாழணும்? எதுக்கோ வாழ்கிறேன், நடப்பணமா இருக்கேன், செத்தா எழுத போகுது, அவ்வளோதான் நினச்சிட்டு இருக்க. உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், அது அப்படி ஆவதில்லை, அது அப்படி ஆவதில்லை. அதற்காக நான் இந்த கஷ்டத்தை உனக்கு தரவில்லை. யோசேப்பை எகிப்து தேசம் முழுமைக்கும் அதிகாரியாக வைத்த தேவன். இதை இழந்துட்டோன்னு நினைச்சு வேதனைப்படாதீங்க. எனக்கு அருமையானதை நான் பறி கொடுத்துட்டேன்னு நினைச்சு வேதனைப்படாதீங்க. எதை இழந்தீங்களோ அதே உங்களுக்கு ஆசீர்வாதமாக வரப்போகிறது. அவர் அப்படியே மூச்சரைச்சு போய் நிற்கிறாரு. இவங்க என்ன சொல்றாங்க? அங்க ரதங்களும் வண்டிகளும் குதிரைகளையும் பார்த்துட்டு, உண்மைதானா அப்படியே பிரமிப்பா பார்க்கிறாரு. பாருங்க, அவர்கள் யோசேப்பு தங்களுடனே சொன்ன வார்த்தைகள் யாவையும் அவனுக்கு சொன்ன போதும், தன்னை ஏற்றி கொண்டு போகும்படி யோசேப்பு அனுப்பின வண்டிகளை அவன் கண்டபோதும், அவர்களுடைய தகப்பனாகிய யாக்கோபின் ஆவி உயிர்த்தது. ஆவியில செத்த நிலைமையில இருக்கிற உங்களையும் என்னையும் பார்த்து தேவனாகிய கர்த்தர் இன்னைக்கு ஆவியில ஒரு உயிர்ப்பிக்குதலை கொண்டு வருகிறார். சும்மா கொண்டு வரல, சும்மா கொண்டு வரல. முறிந்த ஆவியை யாரால் தாங்கக்கூடும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆவிய அப்படியே நம்ம என்ன செஞ்சிட்டோம்? அவிழ்த்து போட்டுருவோம். இனி எதுக்கு? இந்த ஜீவனை நான் வெறுக்கிறேன், என்ன நான் வெறுக்கிறேன், என்னுடைய காரியங்களை நான் வெறுக்கிறேன், எதுக்கு இந்த பூமியில நான் இருக்கேன்னு தெரியல அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க உங்களுக்கு கர்த்தர் சொல்லுகிறார், உன் ஆவியை நான் உயிர்ப்பிக்க பண்ணுவேன். எதை நினைச்சு நினைச்சு நீ வேதனைப்பட்டு இப்படி ஆயிட்டேன்னு இனி எதுக்கு நான் இருக்கணும்னு நினைச்சீங்களோ அந்த ஆவியில ஒரு உயிர்ப்பிக்குதலை கர்த்தர் கொண்டு வருகிறார். பாருங்க, அப்பொழுது இஸ்ரவேல், என் குமாரனாகிய யோசேப்பு இன்னும் உயிரோடு இருக்கிறான், இது போதும், இது போதும், இது போதும். என் பிள்ளை உயிரோடு இருக்கான், நான் செத்துட்டான்னு நினைச்ச என் பிள்ளை உயிரோடு இருக்கான். எப்படி இருந்திருக்கும் அந்த தகப்பனுக்கு? அந்த பிள்ளை உயிரோடு இருக்கான். நான் பார்க்கல, அது ரெண்டாவது. ஆனா இன்னைக்கு நான் கேள்விப்படுறேன், என் பிள்ளை உயிரோடு இருக்கான். எந்த பிள்ளை சாகக்கூடாதுன்னு நான் நினைச்சு நான் ஏங்கி என் வாழ்க்கையில எவ்வளவு இழந்தேன், எவ்வளவு பாடுபட்டேன், எவ்வளவு பிரயாசப்பட்டேன். ஆனா அந்த பிள்ளைய குறி வச்சு அந்த பிள்ளைய இழந்துட்டேன்னு நினைச்சிட்டு இனி நான் எதுக்கு உயிர் வாழணும்னு நினைச்சேன். ஆனா இப்போ எனக்கு இது போதும். எவ்வளவு அழகா அவர் மனசுல இருந்து வார்த்தை வருது பாருங்க. எத்தனையோ பேர் ஆறுதல் சொல்லி பார்த்தாங்க, கிடைக்கல ஆறுதல். ஆனா பிள்ளை உயிரோட இருக்கான்னு சொன்ன உடனே எனக்கு இது போதும், நான் மரணமடை முன்னே போய் அவனை பார்ப்பேன், நான் சாவறதுக்குள்ள அவனை பார்த்துருவேன். எவ்வளோ பெரிய ஒரு சந்தோஷம் பாருங்க. அன்பானவர்களே, ஒருவேளை இன்னைக்கு உங்க அன்புக்குரியவர்களை நீங்க இழந்துட்டு, எனக்கு இப்படி ஆயிட்டே, இல்லைன்னா உங்க பிள்ளைகளுக்கு லைஃப்ல இப்படி ஆயிடுச்சே, என் வாழ்க்கைக்கு இப்படி ஆயிடுச்சு, நான் நினைச்சு கூட பார்க்கலையேன்னு சொல்லி நீங்க அழுது கொண்டு பார்த்துட்டு இருக்கலாம். ஆனா கர்த்தர் அப்படி ஆவதில்லைன்னு சொல்றார். உங்களுக்கான ஒரு அற்புதத்தை அவர் செய்வார். உங்க வாழ்க்கை அப்படியே மாறும். எப்படி இந்த உலக வாழ்க்கையை நான் வெறுத்துட்டேன், இனி எனக்கு வாழ்க்கையே இல்லை, நான் எவ்வளவா நேசிச்சேன், நான் எப்படிலாம் இருந்தேன், ஆனா என் வாழ்க்கை எப்படி போகும் நான் நினைக்கலன்னு சொல்லி வேதனைப்பட்டுட்டு இருந்தீங்களே, கர்த்தர் சொல்லுகிறார், நான் மறுபடியுமாக துளிர்க்க செய்வேன், நான் மறுபடியுமாக உன்னை ஆசீர்வதிப்பேன், இழந்ததை நான் திரும்ப உன்னை பெற்றுக்கொள்ளும்படி செய்வேன். சாதாரணமா இல்லை, எகிப்து தேசம் முழுமைக்கும் அதிகாரியாக வைத்தார். அந்த பஞ்சத்திலே அவர்களை காக்கும்படியாக தேவன் கொண்டு போன திட்டம் அது. என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரியே, அன்பு பிள்ளையே, ஒருவேளை நீங்க கூட நான் இப்படிலாம் ஆசைப்பட்டேன், எனக்கு எதுவுமே நடக்கலை, நான் இப்படி ஆசைப்பட்டேன், எனக்கு அது நடக்கலை. ஒருவேளை நீங்க நினைக்கலாம், நான் நல்ல குடும்பத்துல பிறந்திருக்க கூடாதா, எல்லாருக்கும் அப்படி ஒரு வாழ்க்கை கிடைச்சிருக்கு, எனக்கு ஏன் இப்படி ஒரு வாழ்க்கை? எங்க வீட்டுல நான் எது கேட்டாலும் எனக்கு வாங்கி தர மாட்டேங்காங்க, எனக்கு கஷ்டத்தின் மேல கஷ்டம், எங்க அப்பா அம்மா இப்படி இருக்காங்க,
என் கூட பிறந்தவங்க எப்படி இருக்காங்க? என் துன்பத்தை, என் கஷ்டத்தை யாரும் புரிஞ்சு கொள்ளலை. ஏன் கர்த்தர் கூட என்னை கைவிட்டுட்டாருன்னு நீங்க நினைச்சு வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்க தானே? அவர் அப்படி உங்களை நீங்க வேதனைக்குள்ள கொண்டு போறதுக்கு அவர் உங்களை ஏற்படுத்தலை. நீங்க எதை இழந்துட்டேன்னு நினைக்கீங்களோ அதெல்லாம் அவர் உங்களுக்கு திருப்பி கொடுத்து உங்களை ஆச்சரியப்படுத்த போகிறார். மன மகிழ்ச்சியா நீங்க இருக்க போறீங்க. அதுதான் அவர் செய்கிற பெரிய அற்புதம். அன்பானவர்களே, எஸ்தர் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது. நடந்த யாவற்றையும் மொர்தெகாய் அறிந்தபோது மொர்தெகாய் தன் வஸ்திரங்களை கிழித்து ரட்டுடுத்தி சாம்பல் போட்டுக்கொண்டு நகரத்தின் நடுவே புறப்பட்டு போய் துயரமுள்ள மகா சத்தத்தோட அலறிக்கொண்டு நடந்த எல்லாவற்றையும் மொர்தெகாய் கேட்ட பொழுது தன் வஸ்திரத்தை கிழித்து ரட்டுடுத்தி சாம்பலை போட்டுக்கிட்டான். சாம்பலை போட்டுட்டு துயரமுள்ள மகா சத்தத்தோடு நகரத்துக்குள்ள போய் ராஜாவின் அரண்மனை வாசல் முன்பு மட்டும் வந்தான். ரட்டுடுத்தினவனாய் ராஜாவின் அரண்மனை வாசலுக்கு பிரவேசிக்க ஒருவனுக்கும் உத்தரவு கிடையாது. பாருங்க, இந்த மொர்தெகாய் தன் இனத்தை காக்க வேண்டும், தன் ஜனத்தை காக்க வேண்டும் என்று சொல்லி தன் வாழ்க்கையே அர்ப்பணிச்சவர். அது தெரியுமா உங்களுக்கு? அவர் எஸ்தரை மட்டும்தான் வளர்த்தது எல்லாருக்கும் தெரியும். அவருடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சார். தன்னுடைய இனத்துக்காக, தன்னுடைய ஜனத்துக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சார். அவருடைய சுகத்தெல்லாம் இழந்து நின்னார். எஸ்தரை உள்ள அனுப்பிட்டு அவளை ராணியாக்கியாச்சு, என் கடமை முடிஞ்சு அப்படின்ட்டு போகலை. அவர் அந்த முற்றத்திலேயே சுத்திட்டு இருந்தார். எஸ்தருக்கு என்ன நடக்கு, ராஜாக்கு என்ன நடக்கு, எல்லாத்தையும் வாஷ் பண்ணிட்டே இருந்தார். அன்பானவர்களே, இதுக்கு இடையில தான் இந்த துஷ்ட ஆமான் மொர்தெகாய் மட்டும் அழிச்சா பிரயோஜனம் இல்லை, டோட்டல் யூத குலத்தையே அழிக்கணும்னு ஆசைப்பட்டு ஒரு முடிவுக்கு வந்து ராஜா கிட்ட ரகசியமா கையப்போ வாங்கிட்டார். இததான் மொர்தெகாய் கேள்விப்பட்டு தான் துணியெல்லாம் கிழிச்சிட்டு அப்படியே சாம்பலை போட்டுட்டு ஓடி வந்து, இதுக்காக நான் இவ்வளோ பிரயாசப்பட்டேன், இதுக்காக நான் இவ்வளோ பிரயாசப்பட்டேன். நிறைய பேர் அப்படிதான் இருக்கும் இப்போதைக்கு. சின்ன வயசுல இருந்து நீங்க அனுபவிக்க வேண்டிய எந்த சுகத்தையும் அனுபவிக்கல. எனக்கு ஒரு சகோதரியை தெரியும். அவங்களுக்கு 2 பெண் பிள்ளைகள். அவங்களுடைய கணவர் சரி கிடையாது. 5 பைசா வேலைக்கு போயிட்டு வந்து கொடுக்க மாட்டார். அதான் ஒரே வார்த்தையில சரி கிடையாதுன்னு சொல்லிட்டேனே. இந்த சகோதரி என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம நாட்டுல வேலை பார்த்து அந்த 2 பிள்ளைகளையும் கரை சேர்க்க முடியாது, நல்லா படிக்க வைக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. அப்படின்னு நினைச்சி வெளிநாட்டுக்கு போகணும்னு நினைச்சாங்க. அதுவும் துபாய்க்கு போகணும்னு ஆசைப்பட்டாங்க. ஏன்னா வேற வழி இல்லை. இவங்களும் படிப்பறிவு இல்லாதவங்க. அங்கதான் வேலை கிடைச்சிச்சு, வீட்டு வேலை செய்யறதுக்கு. துபாய் சேட்டுலாம் இருப்பாங்க பாருங்க, அங்க உள்ள போனா ஜெயிலை விட கேவலம். சரியான சாப்பாடு இல்லை. அங்கேயே நிறைய பிள்ளைகள். அங்க இருக்கிறவங்கலாம் இவங்கள ஒரு எப்படி சொல்ல, அதை சொல்ற முடியல, ஒரு மிருகத்துக்கு கொடுக்குற மரியாதையை கூட கொடுக்காம ரொம்ப வேதனைப்படுத்தி அந்த சகோதரி சிறைச்சாலையில இருந்தது போல இருந்தாங்க. ஆனா அவங்களுக்கு ஒண்ணுதான் கண்ணில் இருந்துச்சு, பிள்ளையோட எதிர்காலம். நான் எப்படி போனாலும் பரவாயில்ல, நான் பொறுத்துக்கிறேன், ஆனா என் பிள்ளை நல்லா வரணும். சில நேரம் அந்த சகோதரியை அடிச்சிருவாங்களாம், என்ன குழம்பு வச்சிருக்க, என்ன சாப்பாடு செஞ்சிருக்க.
அவருக்கு பிள்ளையோட எதிர்காலத்தை பார்த்துட்டு 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 எல்லாத்தையும் சகிச்சாங்க. அப்படிதான் இந்த மொர்தெகாயும் தன் இனத்துக்காக குலத்துக்காக எல்லாவற்றையும் சகிச்சார். கடைசியில் அதுக்கே ஆப்பு வச்சாச்சு. எப்படி இருக்கும்? அதனாலதான் அவர் போட்டிருந்த ட்ரெஸ் எல்லாம் கிழிச்சிட்டு சாம்பலை போட்டுட்டு ரெட்டை உடுத்திட்டு ஓடி வரார். ஐயோ என்று சொல்லி வந்தா இது மாறணும், இந்த சூழ்நிலை மாறணும். என்ன செஞ்சா மாறும்? உபவாசம் இருக்க வேண்டும். யார் உபவாசிக்கணும்? எஸ்தர் கிட்ட சொல்றார், ஒருவேளை இந்த பதவி உனக்கு கிடைச்சதுனால நீ தப்பிச்சுக்கலாம்னு நினைக்காத. சிலருக்கு பதவியை கர்த்தர் கொடுத்திருக்கிறாருன்னா நீங்க தப்பிக்கிறதுக்காக இல்ல. சிலருக்கு பணத்தை அள்ளி கொடுத்திருக்கிறாருன்னா அது உங்க குடும்பத்துக்கு மட்டும் இல்லை, எல்லாத்துக்கும் சேர்த்து தான் கர்த்தர் உங்களை வச்சிருக்காரு, நியமிச்சிருக்கிறார். அதனால எனக்கு மட்டும்தான் அப்படின்னு நினைக்க கூடாது, எல்லாருக்கும் கொடுக்கணும். சரியா? இன்னைக்கு எனக்கு மிச்சமா இருக்குன்னா யாராவது ஒரு அநாத பிள்ளைய படிக்க வைங்க. தாய் தகப்பன் இல்லாத பிள்ளைக்கு வாழ்வு கொடுங்க. அதுக்கு நல்லா வரட்டும், படிச்சு வரட்டும், அவங்க வாழ்க்கையை அவங்க சந்தோஷமா அமைச்சுக்கட்டுமே. அன்பானவர்களே, பாருங்க, எஸ்தர் 9ஆம் அதிகாரம் வசனம் 15. அப்பொழுது மொர்தெகாய் நீலமும் வெள்ளையுமான ராஜ வஸ்திரமும் பெரிய பொன் முடியும் பட்டும் இரத்தாம்பரமும் அணிந்தவனாய் ராஜாவினிடத்திலிருந்து புறப்பட்டார். சூசான் நகரம் ஆர்ப்பரித்து மகிழ்ந்தது. இவ்விதமாய் யூதருக்கு வெளிச்சமும் மகிழ்ச்சியும் களிப்பும் கனமும் மகிமையும் உண்டாயிற்று. நான் சொன்னேன், ஒரு சகோதரி துபாயில கிடந்து கஷ்டப்பட்டாங்கன்னு. அவங்க 6 வருஷம் அவங்க மக படிச்சு பட்டம் வாங்குற வரைக்கும் பொறுமையா இருந்தாங்க, சகிச்சுக்கிட்டாங்க. அன்னைக்கு அவ அந்த 2 பிள்ளைகள் நல்ல நிலைமைக்கு வந்து அவங்க கல்லூரியில அவங்க பட்ட படிப்பை முடிச்சிட்டு அவங்களுக்கு நடந்த அவ்வளோ ஒரு மகிமையா இருந்துச்சு. அதை பார்க்கறதுக்கு அந்த தாய் ஓடி வந்தாங்க துபாயில இருந்து. நான் பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் முடிவு வந்துருச்சு. என் பிள்ளைக்காக நான் இவ்வளவு பாடுகளையும் சகித்து கொண்டேன். என் மகனுக்காக நான் இவ்வளவு பாடுகளையும் சகித்து கொண்டேன். என் மகளுக்காக எத்தனை தாய், எத்தனை பேர் இப்படி வாழ்ந்துட்டு இருக்காங்க தெரியுமா இந்த பூமியில. இதை பார்த்துட்டு இருக்க அன்பான மகனே, நீங்க கூட, மகளே, நீங்க கூட நினைக்கலாம், இன்னைக்கு நான் என் புருஷன்ட்ட அடி வாங்கிட்டு இருக்கேன், இன்னைக்கு நான் வேலைக்கு போற இடத்துல நாயை விட கேவலமா நடத்தப்படுறேன். இதுக்கெல்லாம் என்ன காரணம்? என் பிள்ளைங்க தான் காரணம். என் பிள்ளைங்க வாழ்க்கை நல்லா வரணுங்கிறதுக்காக நான் இதையெல்லாம் சகிச்சுட்டு இருக்கேன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க தானே. எப்படி மொர்தெகாய் பாருங்க, எப்படி ரெட்டு உடுத்து நம்மளுடைய வாழ்க்கையை கத்தன் மாற்றி போட்டாரோ, அப்படி உங்களுடைய கண்ணீரை கத்தன் மாற்றி போட வல்லவராக இருக்கிறார். உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கை ஓஹோன்னு வரத்தான் போகுது. அவ்வளோ சீரோடு சிறப்போடு உங்க பிள்ளைகள் இருக்கதான் போறாங்க. யாருக்காக எல்லாவற்றையும் நீங்க சகித்து கொண்டேன் என்று சொன்னீங்களோ அவர்கள் நல்லா வரப்போறாங்க, சந்தோஷமா இருக்க போறாங்க. சூசான் நகரம் ஆர்ப்பரித்து மகிழ்ந்தது. யூதர் எல்லாரையும் அழிச்சு தீர்க்கணும்னு சொல்லி எழுதின அந்த நாளிலே அவர்கள் எல்லாருக்கும் விடுதலை. அப்ப எவ்வளவு ஒரு சந்தோஷம் அந்த தேசத்துல. ஒருவேளை இன்னைக்கு நீங்க நினைக்கலாம், நான் எவ்வளோ பாடுபட்டேன், எவ்வளோ கஷ்டப்பட்டேன். என்ன, இதை பற்றியும் கவலைப்படாதீங்க. கர்த்தர் உங்க பிள்ளைகளை உயர்த்த போகிறார். யோபு 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் ஒரு ஓட்டை எடுத்து தன்னை சுரண்டி கொண்டு சாம்பலில் உட்கார்ந்தான். அப்பொழுது அவன் மனைவி அவனை பார்த்து, நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ, தேவனை தூசித்து ஜீவனை விடும் என்றார். எவ்வளவு பெரிய கொடுமை அந்த யோபுக்கு. அவங்க ஒய்ஃபால அதை தாங்கவே முடியல. ராஜா மாதிரி இருந்த புருஷன் இன்னைக்கு வேலைக்காரன் கூட என்ன செய்ய மாட்டாங்க, சீண்ட மாட்டிக்கான். உங்க வாழ்க்கை கூட அப்படி மாறி இருக்கலாம். நான் எப்படி இருந்தேன் தெரியுமா? நான் வாழ்ந்த வாழ்க்கை எப்படி தெரியுமா? ஆனா இன்னைக்கு
என்னை யாருமே மதிக்கல. பணம் இருக்கும் பொழுது ஓடி ஓடி வந்த சொந்தங்கள், பதவியில நான் இருக்கும்போது என்னை தேடி தேடி வந்தாங்க. யாருன்னு கூட தெரியாது, பேர் கூட தெரியாது, அவங்கெல்லாம் ஓடி வந்தாங்க. இன்னைக்கு யாரும் என்னை மதிக்கல, யாரும் என் வார்த்தைக்கு சீன பார்த்தா அப்படி வெறுக்கிறாங்க. மனைவி சொல்றா, ஏன்பா வேறு இன்னும் உத்தமத்தில் இருக்கவே தான் ஜீவன் விட முடியல, இந்த ஜீவன் எதுக்கு இருக்கு, இவ்வளோ அவமானப்பட்டு வாழணுமா, இவ்வளோ சரீரத்திலையும் பாருங்க உங்களுக்கு வியாதி, இந்த வியாதியின் கொடுமை இருக்கே அப்பப்பா, ஹாஸ்பிட்டல் போய் பார்த்தா தான் தெரியும். அதுவும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போய் பாருங்க, ஐயோ படுற கஷ்டங்கள் எல்லாம் சொல்லவே முடியாது. நமக்கு காசு பணம் இல்லைன்னா அந்த உலகத்தில் மதிப்பே இல்லைம்மா, மதிப்பே இல்லை. அப்போ இவருக்கும் இந்த நிலைமை, மனைவியும் சொல்லிட்டேன், எதுக்குங்க உயிரோட இருந்துக்கிட்டு, என்ன நீங்கள் உத்தமத்தில் உயிர் வச்சுக்கிட்டு இருக்கிறதுனால உங்கள் உயிர் இருக்கிறதுனால எந்த பிரயோஜனம் இல்லை, என்னால் தாங்க முடியல, நீங்கள் இப்படி இருக்கிறத என்னால் பார்க்க முடியல அப்படின்றா. இன்னைக்கு நீங்கள் கூட அந்த நினப்பில் இந்த நிலையில் இருக்கலாம். ஐயோ நான் வாழ்ந்த வாழ்க்கை வேற, இப்போ வாழ்ந்துட்டு இருக்க வாழ்க்கை வேற, இதெல்லாம் எதுக்கு, நோய் ஒரு பக்கம், எழுந்திரிக்க முடியல, ஹாஸ்பிட்டல் போய் வெறுத்து போச்சு, செலவழிக்க பணமும் கிடையாது, இனிமேல் அவ்வளோதான் என் வாழ்க்கை முடிஞ்சிட்டு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் கர்த்தர் அப்படி செய்ய போகிறதே கிடையாது, அப்படி விடுறதே கிடையாது. பாருங்க, யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்ய போது கர்த்தர் யோபுவின் சிறையிருப்பை மாற்றினார். யோபுவுக்கு முன் இருந்த எல்லாவற்றையும் பார்க்கிறோம் இரண்டத்தனையாய் கிடைத்தது. ஒருவேளை உங்களுக்கு சிறையிருப்பு மாதிரி தெரியலாம், எப்படா இந்த நோய் என்னை விட்டு போகணும்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கலாம். எல்லாம் மாறப்போகுது, விசுவாசம் ஒண்ணுதான் உங்களுக்கு வேணும். ஜெபம் செய்வோமா? அன்பின் பரலோக பிதாவே, என்னோடு இணைந்து ஜெபித்து கொண்டிருக்கிற அன்பு பிள்ளைகளுக்காக நன்றி தகப்பனே. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக, அவர்கள் தேவைகளுக்கு அவர்களுக்கு அப்படியே வாய்க்கும்படி செய்யுங்க. அவர்கள் சிறையிருப்பை மாற்றுங்க, சாம்பலுக்கு பதிலாக ஒரு சிங்காரத்தை கொடுப்பீராக. குடும்பத்தில் காணப்படுகிற கட்டுகள் மறையட்டும், இழந்த இழப்புக்கு தக்கதான ஆசீர்வாதம் அவர்கள் குடும்பங்களுக்குள் வரட்டும். கடன் பிரச்சனையினால, தீராத நோயினால, திருமணம் ஆகவில்லையே என்ற கவலையினால இருக்கிற பிள்ளைகள், குழந்தை பாக்கியம் இல்லையே என்ற கவலையினால இருக்கிற பிள்ளைகள், வீட்டுக்குள்ள குடிகார கணவரை வைத்திருக்கிறேனே என்று கவலைப்படுகிற பிள்ளைகள், நல்ல வேலை கிடைக்கவில்லையே என்று கண்ணீரோடு நிற்கிற பிள்ளைகள், ஒவ்வொருவருக்காக நம்முடைய சமூகத்துல வருகிறோம். இன்டர்வியூ அட்டன் பண்ணி எனக்கு வேலை கிடைக்கலையே என்று கண்ணீரோடு நிற்கிற பிள்ளைகள், யார் யார் இன்றைக்கு எனக்கு ஒரு அற்புதம் நடக்க வேண்டும் என்று ஜெபித்து கொண்டிருக்கிறார்களோ அத்தனை பேருக்கும் நஸ்ரேனாகிய இயேசுவின் நாமத்தினாலே விடுதலை உண்டாவதாக. சுதாகர், உங்களுக்கு ஒரு அற்புதம் நடந்து கொண்டிருக்கிறது. எப்படி அது நடக்கும்? என் மேலதான் கேஸு போட்டாங்களே, ஒண்ணுமே இல்லை, எப்படி நான் ஜெயிலுக்குள்ள போறது உறுதின்னு வேதனைப்பட்டு இருக்கிறீங்க. கர்த்தர் அதையும் மாற்றி போடுவேன்னு சொல்றார். மாறும் மாறும், அதெல்லாம் நடக்கிற காரியம் இல்லைன்னு முடிவுக்கு வந்த உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கும். அப்பா உமக்கு நன்றி நன்றி நன்றி. நீண்ட காலமான ஒரு போராட்டம், செல்வராணி உங்க பேர், இதுக்கு மேலே என்ன செய்யன்னு தெரியலையே, தற்கொலை பண்ணிடலாமான்னு நினச்சிட்டு இருக்கீங்க. கர்த்தர் சொல்கிறார், அது அப்படி ஆறுது இல்லைம்மா, அந்த போராட்டத்துக்கு முடிவு வந்துருச்சு. எனக்கு அதை வெளியில் சொல்ல முடியல, மிகுந்த பாரமான ஒரு விஷயம் அது. ஆனால் கர்த்தர் அதிலிருந்து உங்களுக்கு விடுதலை தரேன்னு சொல்கிறார். இனி அந்த சாக்கடையில் போய் காலை வச்சிடாதீங்க, கர்த்தர் உங்களை தூக்கி விடுறேன்னு சொல்கிறார். அப்பா பிதாவே உமக்கு நன்றி. அப்படி அநேகர் இந்த இடத்துல ஜெபித்து கொண்டிருக்கிறீங்க, அத்தனை பேருக்கும் ஆசீர்வாதம் வந்து கொண்டிருக்கிறது, விடுதலையாக்கப்பட்டு கொண்டிருக்கிறீங்க. நன்றி பிதாவே, நன்றி. ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். தொடர்ந்து எங்களோடு ஜெபத்தில் நீங்கள் தொடர்பு கொள்ள ஆசைப்பட்டால் ஸ்க்ரீனில் தெரியல இந்த நம்பருக்கு தயவு செய்து கால் பண்ணி ஜெபம் பண்ணிக்கொள்ளுங்க. ஆமேன். அல்லேலூயா.